ஏன்டா திமுக கொத்தடிமை நாய்களா, 200 ரூபா ஊப்பிகளா? ஏன்டா உங்கள் ஆட்சியில் தாண்டா அவ்வளோ வழிபறி, கொலை, கொள்ளை, போதைப்பொருள் கலாச்சாரம். அப்போ எவனும் வந்து குரல் கொடுக்கவே இல்லை, போராட்டம் பண்ணவே இல்லை. அப்போ எங்கடா போனீங்க? ஏன்டா என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? எது பண்ணாலும் அவதூறு பரப்புறீங்க. அவதூறு பரப்புறதுக்குன்னு இப்படி இருப்பீங்கடா? டேய், நினச்சிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் இருக்க இப்போ 45 எம்எல்ஏ வாங்குறீங்களா? அடுத்தது 23 எம்எல்ஏ கூட ஜெயிக்க மாட்டீங்க பாரு அடுத்த எலெக்ஷனில். நீங்கள் பண்ணுற அவதூறெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தாண்டா இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் செருப்படி கொடுக்க போகிறாங்கடா. அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில் எவ்வளோ ஊழல், எப்பா சாமி, மக்களுடைய வரி பணத்தை எப்படியெல்லாம் வந்து செலவு பண்ணி கொள்ளடிச்சிருக்கீங்க. ஏன்டா டேய், பணத்தையாடா சாப்பிட போகிறீங்க? சுட்டு சுட்டு பணத்தையாடா சாப்பிட போகிறீங்க? ஏன்டா ஒரு அளவுக்கு மீறி போனால் என்னடா பண்ண போகிறீங்க? பணத்தை வச்சுக்கின்னு பணத்தையாடா தூக்கிட்டு போகும்போது தூக்கிட்டா போக போகிறீங்க? ஏன்டா இவ்வளோ கோடிக்கணக்கில் அந்த பணத்தை சுருட்டி எங்கடா எடுத்துகிட்டு போகிறீங்க? இங்கே மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு விலைவாசி உயர்வுக்கும். ஏன்டா ஒவ்வொரு எம்பி எம்எல்ஏ வீட்டிலலாம் அவ்வளோ கோடிக்கணக்கில் வச்சுருக்கீங்க. அவங்களுடைய பணத்தை எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணாவே போதும்டா, தமிழ்நாட்டு கடனை ஈஸியாக அடைக்கலாங்க. அண்ணா விஜய் அண்ணா, தயவுசெய்து சொல்கிறேன், இந்த எம்பி எம்எல்ஏ இந்த பினாமி நேமில் வாங்கியிருக்க அந்த சொத்தை எல்லாமே பறிமுதல் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டுடைய கடனை அடைக்கலாம். அது இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இந்த 70 வருஷமாக இருந்து மக்களுடைய வரி பணத்தை அப்படி சுருட்டி வச்சுருக்காங்க. தயவுசெய்து சொல்கிறேன், இவங்களுடைய எல்லா சொத்தையும் பறிமுதல் செஞ்சாவே நம்முடைய தமிழ்நாட்டு கடனை அடைக்க முடியும். இது போதாதுன்னு அவதூறு வேறு பரப்புகிறானுங்க. டேய், என்னடா எனக்கு நல்லாச்சு பண்ணாவே இவ்வளோ நல்லது பண்ணாவே இவ்வளோ கெடுதல் பண்ணுவீங்களாடா நீங்கள்? மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தாண்டா இருக்காங்க. ஆனால் நீங்கள் வாங்கின சீட்டுக்கு ஆப்போசிட்டில் போய் நிற்க போகிறீங்கடா பாராடி. நீங்கள் பண்ணுறது இந்த பவரை கட் பண்ணுறது, செயற்கையாக ஒரு பவர் கட்டை உருவாக்குறது, அதுக்கப்புறம் தேவையில்லாமல் பல விஷயங்கள் பண்ணுறது. இந்த ஜென்சின்னு ஒரு புதுசாக ஒரு குரூப் ஒன்று கிளம்பிருக்கு. அவங்களுக்கு அறிவே இல்லை, கொத்தடிமான்னு ஒத்துக்கிறானுங்க, 200 ரூபா ஊப்பின்னு ஒத்துக்கிறானுங்க. ஏன்டா மன்னராட்சியாடா இது நடக்குது? மக்கள் ஆட்சிடா. எவனாலும் வரலாம், எவனாலும் நிற்கலாம். மக்களுக்கு செய்கிறதுக்கு, நல்லது செய்கிறதுக்கு எவனாலும் வரலாம்டா. அது இவனு தான் வந்து செய்யணும்னு அவசியம் கிடையாதா? அவனும் ஆட்சியில் எத்தனை கம்பெனியை க்ளோஸ் பண்ணி எத்தனை பேர்த்த சாவடிச்சானுங்க தெரியுமா? எத்தனை நிதி நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணி எத்தனை மக்களுடைய உயிரை பறிச்சானுங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக காரணங்க இப்போ இந்த டிரைவர் கண்டக்டர் வேலை போட்டாங்க தெரியுங்களா? அது ஒரு ஆளுக்கு வந்து 8 லட்சம் போல் வாங்கியிருக்காங்க. என் ரிலேட்டிவும் அதில் கொடுத்து மாட்டிகிட்டு இருக்காங்க. இன்னுமே பணம் வந்து சேரலை.